ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாதாம் மில்க் ரெசிபி. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். ஏன்னா பால் கொஞ்சம் அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 2 பேக்கெட் பாலை கட் பண்ணி அதுல ஊத்திக்கணும். கடையில விக்கிற பாதாம் மில்க் வந்து மாவு கலக்குறாங்க போல இருக்கு. அது ஒரு மாதிரி கொழ கொழன்னு இருக்கு. இதுன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பாலு, பாதாம் கொஞ்சம், முந்திரி பருப்பு இதெல்லாம் இருந்தாலே நம்ம அழகா ஒரு பாதாம் மில்க் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேக்கெட் பால்ல கூட போட்டு நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். பால் பொங்குன உடனே ஸ்டவ்வ ஸ்லோ பண்ணிட்டு ஒரு கிண்ணத்துல குங்குமப்பூ போட்டு ஒரு கரண்டி பால் அதுல சுடு பால் ஊத்துனா கொஞ்சம் நல்லா கலர் வரும். நம்ம ரெடி பண்ணி அதை ஓரமா வச்சுக்கணும். பால் கொதிக்க கொதிக்க மேல நிறைய ஏடு கட்டும். அதையும் சேர்த்து நல்லா கிளறி கிளறி விட்டு கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு வெயிட் பண்ணணும். ஒரு கப் பாதாம் தண்ணியில ஊற வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு 6 மணி நேரம் ஊறியிருக்கும். ஊற வச்ச குங்குமப்பூ நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ இதை பால்ல கலந்துருவோம். குங்குமப்பூ இல்லைன்னா மஞ்சள் கூட போடலாம். மஞ்சள் போட்டா இன்னும் த்ரோட்டுக்குலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பால் நல்லா சுண்டிருக்குங்க. இப்போ ஒரு கப் முந்திரியை உடைச்சி சேர்த்துருக்கேன். முந்திரி ஆப்ஷனல் தான். முந்திரி போட்டா என் பசங்களுக்கு பிடிக்கும், அதனால நான் போடுறேங்க. நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தாங்க. பிஸ்தா பருப்பு இருந்தா அதுவும் போட்டா நல்லா இருக்கும். என்கிட்ட இல்ல, அதான் வெறும் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல பாதாமை போட்டு பால் ஊற்றி கொஞ்சம் கொர கொரன்னு அரைக்கணும். அரைச்ச பாதாமை போட்டு நல்லா கலந்துக்கணும். பால் நல்லா கொதிச்ச உடனே சர்க்கரையை போட்டுக்கணும். எல்லாம் சுண்டி வந்த பிறகு சர்க்கரையை போட்டால் கன்சிஸ்டன்சி நல்லா வருங்க. ஃபர்ஸ்டே சர்க்கரையை சேர்த்தோம்னா கொஞ்சம் நீர்த்த மாதிரி தெரியுது. அதனால நான் எப்பவும் கடைசியாக தான் சர்க்கரையை சேர்ப்பேன். கடைசியாக ஏலக்காய் பவுடர் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதை வந்து ஒரு மோல்டுலேயோ இல்லை டம்ளர்லேயோ ஊற்றி ஃப்ரீசரில் வச்சோம்னா அதை நல்ல செம்மையான ஒரு குல்ஃபி ஐஸாக சாப்பிடலாம். கொஞ்சம் கார்னிஷ்காக பாதாம் சீவி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம பாதாம் மில்க் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதை அப்படியே சூடாக குடித்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 வீக் கழிச்சு குடிங்க, இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ஊறி போய் அவ்வளோ செம்மையாக இருக்கும். இப்போல்லாம் எங்கள் அம்மா வந்து விரத நாளில் பாயாசம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அதை வந்து எல்லாரும் எடுத்துப்போம். ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இந்த பாதாம் மில்க் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுறது. அந்த விரதத்துக்கான தெம்பு நமக்கு இதில் பாதாம், முந்திரி, பால் அப்படின்றதுனால அது நல்லாவே நமக்கு அன்னைக்கு ஃபுல்லாக தெம்பாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.